நமச்சிவாயம். ஜெய் வராகி. இப்போது குரு பயிற்சி சிறப்பாக நடந்து போச்சு. கடகத்துக்கு வந்துட்டார். இப்போ மெயினாக இந்த மாதம் ஜூன் 15 ஜூலை 15 வரையிலும் முக்கியமான நிகழ்வுகள் நடக்குது. என்னென்னா, சனி பகவானுக்கு 4ஆம் இடத்தில் கேந்திரத்தில் சூரியன் வருகிறார். கிரக அமைப்புகளை பொறுத்தவரையிலும் ஜூன் 15 ஜூலை 15 வரையிலும் சூரிய பகவான் சனி பகவான் இங்கே 2 பேரும் 4-10 அமைகிறாங்க. அப்போ 2 கேந்திரங்களில், அதுவும் உபயஸ்தானங்களில் சனி சூரியன் சேர்க்கை என்பது, உடனே நம்ம சனி சூரியன் சேர்க்கை சேர்ந்தான ஒரு பிதிர்கர்மா அப்படின்வாங்க. அது பெரிய பிதிர் சாபம்னுவாங்க. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாதுங்கிறாங்க. சண்டை சச்சரவு வரும்னுவாங்க. சொத்து பிரித்து கேட்பான் அப்படின்வாங்க. பையன் அப்பாட்ட பாகப்பிரிவினை கேட்குறான்னுவாங்க. பிரிவுகள் வரும்னுவாங்க. இதெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ். சனி சூரியன் கேந்திரம் ஏறுகின்ற பொழுது நிச்சயமாக மாணவ செல்வங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். வாலிப பருவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். இந்த சனி சூரியன் சேர்க்கை அல்லது 2 கேந்திரத்தில் இருப்பது அரசு அதிகாரிகளுக்கு சிறப்பு. அரசு அதிகாரிகளுக்கு சிறப்பு. அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், கவர்மெண்ட் ஜாப் இருக்கக்கூடியவங்க, புதுசாக கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஜாயின் பண்ணக்கூடியவங்க, இது சார்ந்த எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, குரூப் 1, குரூப் 2, ஐஏஎஸ் எக்ஸாமு, ஐபிஎஸ் எக்ஸாமு, அல்லது இந்த ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் இதுக்கான எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, கமிஷனர் எக்ஸாம், பொதுவாக இந்த குரூப் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடியவர்கள், அதே போல் நீட் போன்ற எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, ஜேஇஇ, ஐஐடி அதுக்கான எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, மாணவ செல்வங்கள், பரீட்சை எழுதக்கூடியவர்கள், ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடு செல்வதற்காக எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, காலேஜ் என்ட்ரன்ஸ் எழுதக்கூடியவங்க, வேணா பிள்ளைங்க அவர்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்டது. பையன் 10th முடிச்சிருக்கான் சாமி, அவன் அடுத்து என்ன குரூப் எடுக்கலாம், பையன் இன்ஜினியரிங் போகணுன்றான், டாக்டர் ஆகணுங்கிறான், பார்க்க முடியுமா? அதே போல தான் +2 முடிச்சுட்டாங்க, என்ன குரூப் எடுக்கலாம், காலேஜ் முடிச்சுட்டாங்க, வேலைக்கு போகலாமா, படிக்கலாமா, இல்லை வேலைக்கு அனுப்பலாமா, இன்னும் ஹையர் ஸ்டடீஸ் செய்ய வைக்கலாமா, படிப்பெல்லாம் முடிஞ்சிடுத்து சாமி, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமா, இல்லை வேலைக்கு போகிறது இப்போ வேணான்னுது. அப்போ உங்கள் பிள்ளைகளை பற்றிய கேள்வி படிப்பு, பரீட்சை, உடல்நிலை ஆரோக்கியம், அடுத்ததாக வேலை, அடுத்ததாக தொழில் தொடங்கலாமா, அப்புறம் அவங்களுக்கான திருமணம். கட்டி கொடுத்துட்டீங்க, கட்டி கொடுத்த இடத்துல கல்யாணம் ஆகிடுத்து, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும். அப்போ இந்த சனி சூரியன் சேர்க்கை, அதே போல் இன்னொரு காம்பினேஷன் குரு சுக்கிரன். குருவும் சுக்கிரனும் கடகத்தில் சேர்கிறார்கள், ஒன்றா இருக்கிறாங்க. தங்கமும் வெள்ளியும் ஒன்றா இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு வெள்ளியும் தங்கமும் ஒன்றா இருக்குது. அப்போ அது ஒரு மிகப்பெரிய மகாலட்சுமி, லக்ஷ்மி கடாட்சம், லக்ஷ்மி யோகம், பண யோகம், தன யோகம், புதையல் யோகம், என்ன வேணாலும் நீங்கள் அதிர்ஷ்ட யோகம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு ஏழ்மை, ஒரு குடிசையில் வாழக்கூடிய ஒரு தம்பதிக்கு 12 கோடி அடிச்சிருக்கு. இதெல்லாம் தான். அதுக்காக கேரளாவில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த மாதிரி 12 கோடி வந்துருமா என்ன? எதிர்பாராத அதிர்ஷ்டம். அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. எதிர்பார்ப்போடு 4 டிக்கெட் வாங்கணும்னு கூட புரியுதா? அப்போ யாரோ ஒருத்தருக்கு அந்த அதிர்ஷ்டம் அடிக்குது. அதுதான் கிரகம், அதுதான் உங்களை ஜெயிக்க வைக்கும். இதை போல் இந்த மாதம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஜெயிக்க போகிறீங்க, யாருக்கெல்லாம் நல்லது நடக்க போகுது, ஃபுல்லாக ப்ரீஃபாக பார்க்கலாம் வாருங்கள். கும்பராசி. கும்பராசிக்கு ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன். கும்பராசிக்கு ராசியில் ராகு இருந்தாலுமே கூட சூரியன் ராகு தொடர்பு. நிறைய கும்பராசி என்பர்கள் வெளி மாநிலங்கள் அல்லது அதர் ஸ்டேட்டு, அதர் கண்ட்ரி, ஆன்சைட் ஜாபு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக கும்பராசியில் வீட்டை விட்டு வெளியில் தங்கி வேலை செய்யக்கூடியவங்க, வீட்டை விட்டு வெளியில் தங்கி தொழில் செய்யக்கூடியவங்க, அவங்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். நீண்ட நாள் மன உளைச்சலுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய தருணம்.
கும்பராசி என்பர்கள் யாரெல்லாம் நீங்கள் ஒரு இடமாகவும் குடும்பம் ஒரு இடமாகவும் இருக்கோ, அல்லது நான் வெளியூரில் இருக்கிற சாமி ஃபேமிலி இங்கே தான் இருக்குது, இல்லை வெளிநாடுகளில் இருக்கோம், இங்கே தான் இருக்குது குடும்பம், வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், தொழிலில் வரக்கூடிய பிரச்சனைகள், நண்பர்களே எதிரிகளாக மாறிவிடுவது. நான் வரும்போது இந்த கம்பெனி ஜீரோடு இருந்தது சாமி, 18 வருஷமாக இருக்கேன், 20 வருஷமாக இருக்கேன், நான் தான் இந்த கம்பெனி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து இன்றைக்கி நம்மளையே வேணாங்கிறாங்க. வேணான்னு சொன்னால் கூட பிரச்சனை இல்லை, நம்மளை சும்மா அனுப்பாமல் நம்ம மீது ஒரு பழியை சுமத்தி அனுப்புகிறாங்க. ஒரு வம்பு வழக்கு, ஒரு கேஸு உள்ளே போயாச்சுன்னா, கேஸ் போட்டாங்கன்னா நம்ம உள்ளே போகிற மாதிரி எப்படியாவது வாராகி தான் சாமி காப்பாற்றணும், அம்மா தான் காப்பாற்றணும். அப்போ கடுமையான சூழ்நிலைகள், எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், வீண்பழி அவமானங்கள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், இன்வெஸ்ட்மெண்ட்டு, பணம், நான் செய்யவே இல்லை சாமி ஆனால் என் பேரில் சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான கடுமையான கஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும், குடும்ப கஷ்டங்களாக இருந்தாலும், குடும்ப பிரச்சனைகளாக இருந்தாலும், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகளாக இருந்தாலும், வேலை பிரச்சனைகளாக இருந்தாலும், பிஸ்னஸ் ப்ராப்ளமாக இருந்தாலும், அது இந்த மாதம் சரியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எடுங்க, உங்கள் ஜாதகத்தை எடுங்க, பார்த்துருவோம் வாங்க. உங்கள் ஜாதகத்தை எடுங்க சார், என்னன்னு கண்டுபிடிச்சிருவோம் அதை. அப்போ தொழில் பிரச்சனைகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், மெயினாக மறைமுகமான பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்டது, எதிரிகளால் வரக்கூடிய கண் திருஷ்டிகளால் வரக்கூடிய பிரச்சனை, செய்வினை கோளாறுகள். அப்போ இதெல்லாம் கூட இருக்குமே. ஆனால் இதனால் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம். நிறைய ஒரு பிஸ்னஸ் நடந்துக்கிட்டது, குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சாமி எங்களுது. 10 தொழில் செய்வோம், 10 விஷயம் செய்வோம், செஞ்சுக்கிட்டே இருந்தோம். திடீர்னு அது யார் கண்ணுப்பட்டதுன்னு தெரில, ஒன்று ஒன்றா அப்படி ஸ்டாப் ஆகிட்டே வந்துச்சு. எல்லா வருமானமும் கட் ஆகிடுச்சு, கடன் அதிகமாகிடுச்சு, என்னால் இப்போ திருப்பி கொடுக்க முடியல. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க சாமி. அப்போ உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் வம்பு வழக்குகள் இருக்குமே. ஆனால் அந்த கடன் சுமைகள் எல்லாம் குறையும். கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய லக்னாதிபதி, ராசியாதிபதி, கும்பராசி கும்ப லக்னம், லக்னாதிபதி 2ல். அதே போல் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன், அரசு அதிகாரிகளுக்கு அற்புதமான தருணம். கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்களா, ஏதேனும் பிரச்சனையா, பொதுப்பணித்துறையாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ், ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், போலீஸ் அதிகாரியாக இருக்கலாம், காவல்துறையாக இருக்கலாம், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், ஹெச்ஆர்என்சியாக இருக்கலாம், அல்லது நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும், கவர்மெண்ட் ஆஃபீஸாக ஊராட்சி துறையாக இருக்கலாம், ஊராட்சி தலைவர்களாக இருக்கலாம், பஞ்சாயத்தில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது மேயராக இருக்கலாம், கவுன்சிலராக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அரசியல் நண்பர்களாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம். அப்போ கும்பராசியாக இருந்து ஏதேனும் பிரச்சனைகள், மனப்பிரச்சனைகள், மன கஷ்டங்கள், எதிர்பாராத சில பிரச்சனைகள், சிக்கலில் போய் மாட்டிக்கிட்ட சாமி, நான் இப்படி மாட்டுவேன்னு எனக்கு தெரியவே தெரியாது, இப்படி ஒரு சூழ்நிலை வரும் நான் நினச்சி பார்க்கலைங்க சாமி அப்படின்னு கஷ்டப்படக்கூடிய கும்பராசி அன்பர்களே, நிச்சயமாக இந்த குரு சூரியன், ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், அதே போல் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும், நீங்கள் சினிமா துறையாக இருந்தாலும், அரசியலாக இருந்தாலும், பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களாக இருந்தாலும், அரசாங்கத்தாலோ அல்லது எதிரிகளாலோ உங்களுக்கு இருந்து வரக்கூடியது ஏற்பட்ட திடீர் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குமே. ஆனால் இதை நான் எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை கும்பராசி என்பர்கள். இதெல்லாம் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எடுங்க உங்கள் ஜாதகத்தை பார்த்துருவோம், அதுக்குரிய வழிபாடுகளை செய்வோம். ஜெயிப்பது உறுதி. நல்ல நேரம் தொடங்கியது. சூரியன் இருக்காரு, நல்ல அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு, பவர் கிடைச்சிருக்கு, அற்புதமான பவர் கிடைச்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இந்த சனி சூரியன் சேர்க்கை என்பது புதிய பதவிகள் உங்களை தேடி வரும் கும்பராசி அன்பர்களே.
நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், குடும்பத்தில் அதிகாரம், நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குடும்பத்தில் அதிகாரம், குடும்பத்தில் ஒரு நல்ல பேர், பெருமை, பேர், புகழ், வருமானம், தலைமை பொறுப்பு, பொறுப்புகள் உங்களை தேடி வரும், பதவிகள் உங்களை தேடி வரும். கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே. சிறப்பான யோகம். அதே போல் மாணவ செல்வங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். மாணவ மாணவிகள் பரீட்சைகளை வெற்றி பெறுவது நிச்சயம். 2 முறையாக எழுதுகிறாங்க, 3 முறையாக எழுதுகிறாங்க, இன்னும் பரீட்சையில் அவங்க பாஸ் பண்ணாமல் இருக்காங்க. அப்போ பரீட்சையில் வெற்றி பெறுவது உறுதி, நல்ல வேலை கிடைக்கும், திருமணமாகும், மென்மேலும் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி அடையும். அப்போ பிள்ளைங்களை பற்றிய கேள்வியா, என்ன படிக்கலாம், என்ன படிக்க வைக்கலாம், படிக்கவே மாட்டேங்கிறான், பிள்ளைகளை பற்றிய கேள்வியா, எடுங்க ஜாதகத்தை பார்த்துருவோம், நல்லதே நடக்கும் கும்பராசி நேயர்களே.